Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. Best wishes to all. Kindly subscribe my channel. Follow the class till the end. I am going to explain some prepositions in, into, on, upon, between, among, beside, besides, above, over. We should know where to use these prepositions. Let us see now. In denotes rest or position. எங்கே இருக்கிறோம் என்பதை குறிப்பது. Into denotes motion. இதற்குள் போகிறோம் என்று சொல்வதற்கு into. They are in the room. அவர்கள் ரூமில் இருக்கிறார்கள். ரூமில். In the room. I went into the house. நான் வீட்டிற்குள் போகிறேன். வீட்டிற்குள் என்பதற்கு into the house. நாங்கள் பிளே கிரவுண்டில் இருக்கிறோம் என்பதற்கு we are in the playground. மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள் என்பதற்கு the students are in the classroom. திடீரென்று அவர்கள் குளத்தில் குதித்து விட்டார்கள் என்பதற்கு suddenly they jumped into the pool. Into the pool means குளத்திற்குள் குதித்து விட்டார்கள். They jumped into the pool. Next, on எப்பொழுது யூஸ் பண்ண வேண்டும் என்று பார்க்கலாம். On refer something at rest. இதன் மேல் இருக்கிறது என்று கூறும் பொழுது on பயன்படுத்த வேண்டும். They are sitting on the floor. ஃப்ளோரின் மேல் தரையின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். The cat is on the table. மேஜையின் மேல் பூனை இருக்கிறது. Upon denotes motion. அசைவில் இருப்பது. The cat sprang upon the table. அந்த பூனை டேபிளை தாண்டி குதித்தது. அசைவில் இருப்பதற்கு upon the table என்று கூற வேண்டும். அசையாமல் இருப்பதற்கு on the table என்று கூற வேண்டும். Between. Between is used while referring to two persons. இரண்டு பேருக்கு இடையில் என்று கூறும் பொழுது between பயன்படுத்த வேண்டும். Among refers more than two persons. இரண்டு பேருக்கு மேலாக இருக்கும் பொழுது among பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இடையே என்றால் among. இரண்டு பேர்களுக்கு இடையே என்றால் between. Kate is sitting between Mansi and Harry. Kate மான்சிக்கும் ஹாரிக்கும் இடையில் உட்கார்ந்து இருக்கிறாள். இரண்டு பேருக்கு இடையில் வரும் பொழுது between பயன்படுத்த வேண்டும். Distribute the sweets among the children. அந்த குழந்தைகளுக்கு இடையே ஸ்வீட்ஸை டிஸ்ட்ரிபியூட் செய்யுங்கள். அனைவருக்கும் கொடுங்கள். நிறைய பேருக்கு இடையில் என்று கூறும் பொழுது among பயன்படுத்த வேண்டும். Among the children means குழந்தைகளுக்கு இடையே. Beside, besides. What's the difference between beside and besides? Beside means by the side of. பக்கத்தில் என்ற மீனிங் வரும். Besides என்றால் in addition to. Besides means in addition to. அதோடு கூட என்ற மீனிங் வரும். Sheila is sitting beside Adi. ஷீலா ஆதி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். Sheila is sitting beside Adi. My house is beside Mala's house. என்னுடைய வீடு மாலா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. Besides advising me, she helped me with money also. அவள் எனக்கு அறிவுரை கூறியதன் கூட பணமும் கொடுத்து உதவினாள். இதனுடன் கூட என்று கூறும் பொழுது besides பயன்படுத்த வேண்டும். I teach Hindi besides English. நான் இங்கிலீஷுடன் கூட ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கிறேன். இவ்வாறு இதனுடன் கூட என்று கூறும் பொழுது besides பயன்படுத்த வேண்டும். I teach Hindi besides English. Now let us see the difference between above and over. ரெண்டுமே மேலே என்ற அர்த்தம் வரும். above என்றாலும் மேலே, over என்றாலும் மேலே. But when we should use above? When there is more space between two things. இரண்டு பொருள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும் பொழுது above பயன்படுத்த வேண்டும். Over. When one thing is very close to another.
இரண்டு பொருள்களுக்கிடையே இடைவெளி மிக கம்மியாக ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கும் பொழுது ஓவர் பயன்படுத்த வேண்டும். The aeroplane flew above the clouds. மேகங்களுக்கு மேலே ஏரோப்ளேன் பறந்தது. இரண்டுக்கும் இடையே இடைவெளி அதிகம், அதனால் above பயன்படுத்துகிறோம். The bird flew above me. எனக்கு மேலே பறவை பறந்தது. இரண்டுக்கும் இடையில் இடைவெளி அதிகம், so we are using above. above பயன்படுத்துகிறோம். Now see, the fan is above my head. ஃபேனுக்கும் தலைக்கும் இடைவெளி அதிகம், அதனால் above my head என்று கூறுகிறோம். The fan is above my head. The head is over the body. ஹெட்டுக்கும் பாடிக்கும் இடைவெளி மிக குறைவு, ஒன்றை ஒன்று டச் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஸோ நாம் ஓவர் பயன்படுத்துகிறோம். The head is over the body. இடைவெளி குறைவு, இடைவெளியே இல்லாமல் டச் பண்ணி கொண்டு மேலே இருந்தால் ஓவர் பயன்படுத்த வேண்டும். இடைவெளி அதிகமாக இருந்தால் above பயன்படுத்த வேண்டும். He put nets over the plants. செடிகளின் மேல், பிளான்ஸின் மேல் நெட்டை போட்டான். பிளான்ட்டில் நெட்டும் போடும் பொழுது ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும், அதற்கு மேலே என்று கூறும் பொழுது ஓவர் பயன்படுத்துகிறோம். அதனால் above என்றாலும் மேலே, ஓவர் என்றாலும் மேலே. மிக அதிக இடைவெளி இருந்தால் above போட வேண்டும். இடைவெளி குறைவாகவோ ஒன்றுக்கொன்று மேலே தொட்டு கொண்டிருந்தாலோ ஓவர் போட வேண்டும். Thank you for watching. Let us see the remaining prepositions in the next episode. It will be easy to follow it and improve your English. Thank you once again.